வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 46 தொகுதி பார்த்திங்கன்னா தனி தொகுதிகள். அதாவது எஸ்சிக்கு 44 தொகுதி, எஸ்டிக்கு அதாவது பழங்குடியினருக்கு 2 தொகுதிகள்னு ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன தனி தொகுதிகள் அப்படின்னா, இது அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்களால். அது என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட இன மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்தங்கிய இன மக்கள் இவங்க 2 இரட்டை வாக்குரிமை கொடுத்துருங்க. அந்த ஆங்கிலேயர் கொண்டு வந்த பிரகாரம் என்னன்னா, இரட்டை வாக்கு அப்படின்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஓட்டும், பொதுவாக போட்டியிடுறவங்களுக்கு ஒரு ஓட்டும், 2 ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தார் சிறையிலேயே. அப்போதான் அவர் உடல்நிலைமை ரொம்ப மோசமானதுனால அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, காந்தியடிகள் கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாரு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இதுதான் அந்த தனி தொகுதிகள் ஒப்பந்தம். அதாவது இரட்டை வாக்குரிமையை கேன்சல் பண்ணிட்டு தனி தொகுதியாக கொடுத்துடலாம். இப்போ மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குங்களா. 234 தொகுதியில் 46 தொகுதி தனி தொகுதியாக ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பழங்குடியினர் எஸ்டி தொகுதினா பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வேட்பாளராக நிற்க முடியும். எஸ்சி தொகுதினா அந்த பட்டியலின மக்கள் மட்டும்தான் வேட்பாளராக நிற்க முடியும். ஆனால் ஓட்டு எல்லாருமே ஓட்டு போடலாம், பொதுமக்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம். ஆனால் வேட்பாளர் அந்த தொகுதியில் அந்த பழங்குடியினரோ இல்லை பட்டியலினரோ மட்டும்தான் நிற்க முடியும். இதுதான் இந்த தனி தொகுதியினுடைய ஒதுக்கீடு. ஏன் இந்த இரட்டை வாக்குரிமைக்கு காந்தியடிகள் அப்போ வேணான்னு சொன்னார் அப்படின்னா, அந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை கொடுத்தால் இந்துக்களுக்குள்ளாரையே பிரச்சனை வந்துடும், பிரிவு வந்துடும், அது கண்டிப்பாக வேற ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் காந்தியடிகள் இதை வேணான்னு சொல்லி அப்புறம் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளும் ஒப்பந்தம் கொண்டு இந்த தனி தொகுதிங்கிற ஒரு முறையே இப்போ பின்பற்றிட்டு வரக்கூடிய நம்ம ஒரு விஷயமா இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. கூடிய விரைவில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். நம்ம வாக்கை முழுமையாக செலுத்துறதுக்கு ரெடி ஆகும். நன்றி.